ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சூப்பரான கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். எதை பற்றிய டிப்ஸ்னா, நம்ம ரோட்டுக்கடை காளான்லாம் செஞ்சோம்னாக்கா அதில் வந்து நம்ம என்ன செய்யணும்னா கொஞ்சமாக கரம் மசாலா போடணுங்க. கரம் மசாலா போட்டிங்கன்னா டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ரோட்டுக்கடை காளான் வந்து நம்ம ரோட்டில் போயிட்டு இருக்கும்போதே வாசனை அப்படி அடிக்குங்க. அந்த கரம் மசாலாவோட வாசனை அதை போட்டிங்கன்னா நல்ல ஸ்மெல் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். சாப்பிடாதவங்க கூட சாப்பிடுவாங்க. ரோட்டுக்கடை காளான் பண்ணுறதுக்கு 300 கிராம் முட்டைக்கோஸ் எடுத்துருக்காங்க. இதை ஆட் பண்ணிடலாம் பவுலில். கழுவிட்டு நறுக்கணுங்க. தண்ணி நிறைய நிற்கக்கூடாது. கழுவிட்டு நறுக்கிக்கங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக நறுக்கிக்கங்க. அப்புறமா காளானுங்க. காளான் வந்து ஒரு 4 காளான் பெரிய காளானாக எடுத்து நறுக்கியிருக்காங்க. இந்த அளவுக்கு காளான் போட்டு விடணும். காளான் எதுக்கு போட மாட்டாங்கன்னா ரோட்டு கடையிலலாம் காளான் போட்டாச்சுன்னா தண்ணி விட்டு வந்துக்கிட்டே இருக்குங்க. வெறும் முட்டைக்கோசுனா தண்ணி விட்டு வராது உங்களுக்கு. அதுவுமே தண்ணி விடணும்னா இந்த அளவுக்கு விடாது. காளான் வந்து தண்ணி விட்டு வரும். அதனால் அவங்க ரொம்ப நேரம் வச்சிருந்து பொரிச்சு நமக்கு பண்ணி தர முடியாது. மசாலாலாம் சேர்த்து வச்சா தான் அவங்களால பண்ண முடியும். அதனால் அவங்க அவ்வளோவா எடுக்க மாட்டாங்க. இப்போ நம்ம வீட்டில் பண்ணுறதுனால நம்ம காளானை உடனே பண்ண போகிறோம். அதனால் நான் ஆட் பண்ணிட்டேன். பச்சை மிளகாய் 2 மிளகாங்க, இதையும் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா கலருக்காண்டி காஷ்மீர் மிளகாத்தூளுங்க, கலருக்காண்டி ஆட் பண்ணியிருக்கேன். 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் கரம் மசாலாங்க, கரம் மசாலா ஒரு 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நல்லா வாசனையாக இருக்கும். காளான் வெந்துருச்சுங்க, நம்ம எடுத்துக்கலாம். மிச்சம் இருக்கிற காளானையும் பொரிச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ நல்லா பொரிச்சு எடுத்தாச்சுங்க எல்லாத்தையும். இதை இப்படி பிச்சு போட்டுக்கிடணும். நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக பிச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குங்க. அல்லாட்ட நம்ம அதை மசிச்சு விட்டு பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். அப்படியே வெங்காயம் போட்டு நம்ம மல்லித்தழை போட்டு சேவ் பண்ணி சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. ஒரு பிளேட்டில் சேவ் பண்ணிடலாம். வெங்காயங்க அப்படியே மலை சாரல் மாதிரி வெங்காயத்தை மலமலான்னு தூவி, கான் கொஞ்சமாக தூவி, மல்லித்தழையும் தூவி சாப்பிட்டோம்னா அவ்வளோ ருசியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு டிப்ஸோட பார்க்கலாம். பாய்.